Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தொண்டு நிறுவனத்திடம் பணத்தை இழந்த மூதாட்டி தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக எஸ்பியிடம் புகார் அளித்தார். மதுரையைச் சேர்ந்த மூதாட்டி செல்விக்கு சக்திவேல் என்பவர் பழனியில் உள்ள நேசா தொண்டு நிறுவன இயக்குனர் செந்தில்குமாரை அறிமுகப்படுத்தினார். செந்தில்குமார் தனது நிறுவனத்தில் முதலீடு செய்தால் வட்டி கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி மூதாட்டியிடம் இருந்து 27,50,000 ரூபாயை பெற்றுக்கொண்டு 2 மாதங்கள் மட்டுமே வட்டி கொடுத்துள்ளார். மேலும் வட்டி பணத்தை கேட்ட மூதாட்டிக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். மோசடி செய்பவர்களை அடையாளம் கண்டு ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்யாததே இதற்கு முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. நீங்க பணம் எதிர்பார்த்து இங்க வந்து கேட்கறது வேஸ்ட்டு. இந்த மாசம் வா, அடுத்த மாசம் வா, அடுத்த மாசம் வான்னு சொல்லி சொல்லி என்னைய இந்த 19 மாசமா என்னைய ஏமாத்திட்டே இருக்கிறார். இப்போ கேட்டா கடைசியில் என்னைய என் உயிருக்கு ஆபத்து அவங்களால இருக்குதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்க நீங்கள் எல்லாம். நெல்லையில் மத போதகரை தாக்கி பணம் பறித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த அருள்சீலன் என்ற கிறிஸ்தவ மத போதகர் நெல்லைக்கு சென்றபோது அவரை தாக்கி அடையாளம் தெரியாத கொள்ளை கும்பல் ஒன்று 1 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துள்ளது. இவர்களில் 2 பேர் பிடிபட்ட நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை அலட்சியத்தால் கொள்ளையர்களின் அட்டகாசம் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் டிப்டாப் உடையுடன் மங்கிக்குள்ள அணிந்த கொள்ளையன் வீடுகளில் நோட்டமிட்டு பணம், நகை உள்ளிட்டவற்றை திருடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை புதூர் பகுதியில் உள்ள 5 நபர்களின் வீட்டில் இருந்த தங்க நகைகள் மற்றும் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த நிலையில் மங்கிக்குள்ள அணிந்த நபர் ஒருவர் வீடு வீடாக நோட்டமிட்டு கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையினர் முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.